ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையில் மீண்டும் ஒரு மாவட்டத்திலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது திருவண்ணாமலை மாவட்டம் சுகாதாரத்துறை இருக்க பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் டென்டல் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா டென்டலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரிவிச்சிருக்காங்க. 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் 16,000 ரூபாய் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு ரேடியோகிராஃபர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் டெக்னாலஜி முடிச்சிருக்கீங்க அப்படின்னாவே தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு வேக்கன்சி 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 17,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சைக்காட்ரிக் சோஷியல் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. எம்ஏ சோஷியல் ஒர்க் முடித்தவங்க, மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அதெல்லாம் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 27,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. ஆடியாலஜிஸ்ட் கம் ஸ்பீச் தெரபிஸ்ட் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் பேச்சுலர் டிகிரி இன் ஸ்பீச் அண்டு லாங்குவேஜ் பேத்தாலஜிக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். ஒரு வேக்கன்சி 35 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். சேலரியை பொறுத்த வரைக்கும் 32,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க. இதுக்கு 8th பாஸ் பண்ணால் போதுமானது, தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. 11,000 ரூபாய் சேலரி. செக்யூரிட்டி கேட்டிருக்காங்க. 8th பாஸ் பண்ணால் போதுமானது, சேம் அதே கைட்லைன்ஸ். ஏஎன்எம் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. ஒரு வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் ஏஎன்எம் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடித்தவங்க. நெக்ஸ்ட்டு டிரைவர் அப்படின்ற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஹெவி வெஹிக்கிளுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதாங்க உங்களுக்கான பதவிகள் அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி கேட்டிருக்க எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ் கூட என்ன டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும், அதாவது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட என்னமான டாக்குமெண்ட் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா கல்வி தகுதி சான்று, மதிப்பெண் சான்று, ஜாதி சர்டிஃபிகேட், இருப்பிட சர்டிஃபிகேட், அது எல்லா டாக்குமெண்ட்ஸுமே நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்புகிற மாரி இருக்குங்க. இதுக்கு பார்த்தா ஒரு டெம்பரரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் ஜாப் கிடையாது. அதனால் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்ப சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி 6/8/2026. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாரி தெரிவிச்சிருக்காங்க. டேரெக்டாகவோ தபால் மூலமாகவோ நீங்கள் அனுப்பலாங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ். நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.